இது ஈரான் போரில் இன்று ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரில் 58ஆம் நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் வழங்கும் எங்களது தினசரி செய்தி தொகுப்பு. இன்றைய முக்கிய நிகழ்வுகளுடன் தொடங்குவோம். வணக்கம். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஓமானுக்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள சுல்தானை சந்தித்த பிறகு தற்போது மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்பியுள்ளார். அவர் விரைவில் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த பயணத்தை அதிபர் டிரம்ப் ரத்து செய்ததை தொடர்ந்து இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இருப்பினும் பேச்சுவார்த்தை நடத்த தான் தயாராக இருப்பதாக டிரம்ப் கூறுகின்றார். எனவே அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இதற்கிடையில் இஸ்ரேல் லெபனான் மீது கூடுதல் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஹிஸ்புல்லா போராளிகள் பயன்படுத்தும் இடங்களை இலக்கு வைப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவுடனான சாத்தியமான அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து தனது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்க மீண்டும் பாகிஸ்தான் வந்துள்ளார். அவர் ஓமானில் சுல்தானை சந்தித்து வெளிப்படை தலையீடுகள் இல்லாத பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பை கோரியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் பாகிஸ்தான் திரும்புவதற்கான திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்துள்ள நிலையில் அரக்சி விரைவில் மாஸ்கோவிற்கு பயணம் செய்ய இருக்கின்றார். வெளியுறவு அமைச்சர் மீண்டும் அங்கு வந்துள்ளார். இதன் முக்கியத்துவம் என்ன? வெளியுறவு அமைச்சர் ஈரானிய தரப்பிலிருந்து மற்றொரு புதிய முன்மொழிவை கொண்டு வந்துள்ளார் என்று அறிய முடிகின்றது. அவர் நேற்று பாகிஸ்தான் ராணுவ தளபதியை சந்தித்த போது ஈரான் ஒரு விரிவான திட்டத்தை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த திட்டம் அமெரிக்காவிற்கு தெரிவிக்கப்பட்ட போதுதான் அதிபர் ட்ரம்ப் தனது தூதரின் இஸ்லாமாபாத் பயணத்தை ரத்து செய்தார். மேலும் அரக்சியின் குழு 2 பிரிவுகளாக பிரிந்து ஒரு குழு அவருடன் மஸ்கட்டுக்கு சென்றது. மற்ற குழு அமெரிக்காவிடமிருந்து பெற்ற புதிய முன்வழிவு குறித்து ஆலோசிக்க தெஹ்ரானுக்கு திரும்பியது. தற்போது அவர்கள் ஒரு புதிய திட்டத்துடன் மீண்டும் இங்கு வந்துள்ளனர். ஆனால் அது என்ன என்பது பற்றி அவர்கள் பேச விரும்பவில்லை. இருப்பினும் ஈரானின் புரட்சிகர காவல்படை மற்றும் அதிகாரிகளுக்கு நெருக்கமான செய்தித்தாள்கள் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்றும் அதுவே அவர்களின் சிவப்பு கோடு என்றும் கூறுகின்றன. ஹோமஸ் ஜலசந்தியில் புதிய விதிகள் இருக்கும் என்றும் அது முன்பை போல் இருக்காது என்றும் ஒரு பத்திரிகை கூறியுள்ளது. மேலும் போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் போர் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மறுபுறம் இரு தரப்பிற்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. அணுசக்தி செறிவூட்டல் மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆகியவை அமெரிக்காவிற்கும் அதிபர் ட்ரம்புக்கும் சிவப்பு கோடுகளாக உள்ளன. கடந்த முறை பேச்சுவார்த்தை உடன்பாட்டில் முடிவடையாததற்கு முக்கிய தடையாக இருந்தது ஈரானின் அணுசக்தி திட்டமே ஆகும். அமெரிக்கா அதை நிறுத்த அல்லது கடுமையாக கட்டுப்படுத்த விரும்பியது. ஆனால் ஈரான் அதை ஏற்கவில்லை. ஈரானிய அமைச்சரின் ரஷ்ய பயணம் ஈரானிய வெளியுறவு அமைச்சரின் ஒரு தொடர் பயணத்தின் ஒரு பகுதியாகும். அவர் இஸ்லாமாபாத், மஸ்கட் ஆகிய இடங்களுக்கு பிறகு மாஸ்கோ செல்கின்றார். அங்கு அவர் அதிபர் புடினை சந்திப்பார் என்று கேள்விப்படுகின்றோம். ஈரானும் மாஸ்கோவும் நீண்டகால கூட்டாளிகள். உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஈரானிய ட்ரோன்களை வழங்கி அவர்கள் உதவியுள்ளனர். அவர்களுக்கு இடையே ஒரு மூலோபாய உறவு உள்ளது. அதே நேரத்தில் இது பிராந்திய ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாகும். அண்டை நாடுகளான துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் கத்தாரின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் அவர்கள் பேசியுள்ளனர். பிராந்திய பிரச்சனைகளை இந்த பிராந்தியமே தீர்க்க வேண்டும் என்பதே ஈரானின் நிலைப்பாடு. ஓமான் சுல்தானை சந்தித்த போது கூட அமெரிக்க படைகளின் இருப்பே இந்த பிராந்தியத்தில் பதட்டத்திற்கு காரணம் என்று அவர் கூறினார். அடுத்த வாரம் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு. ஈரான் அல்லது அமெரிக்கா என்ன மாதிரியான திட்டங்களை வழங்குகின்றன என்பதில் இன்னும் தெளிவு இல்லை. ஆனால் ஈரானின் தற்போதைய திட்டம் முன்பை விட சிறப்பாக உள்ளது. இருப்பினும் அது போதுமானதாக இல்லை என்று ட்ரம்ப் நேற்று கூறினார். ட்ரம்ப் இனி பிரதிநிதிகளை அனுப்பப் போவதில்லை என்றும், பேச விரும்பினால் போன் செய்யுங்கள், போன் மூலமாகவே பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார். ஃபாக்ஸ் நியூஸ் நேர்காணலில் ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆனால் ஹோமோஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முடக்கியிருப்பது பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு பெரிய தடையாக உள்ளது.
ஜலசந்தியில் தடையை விதித்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று ஈரானின் அதிபர் இன்று கூறியிருக்கிறார். இன்று கூட ஈரானுக்கு சென்ற ஒரு கப்பலை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்கிறது. இது ஈரானிய பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கின்றது. ஏனெனில் அவர்களின் பொருளாதாரம் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியையே நம்பியிருக்கின்றது. இந்த முடக்கத்தால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டாலும் ஈரானிய பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் தற்போதைய நிலைப்பாடு என்ன? பாக்ஸ் நியூஸ் நேர்காணலில் அவர் ஈரானுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதை தெளிவுபடுத்தியுள்ளார். அணுசக்தி விவகாரத்தில் அவர் உறுதியாக இருக்கின்றார். மேலும் பேச்சுவார்த்தைக்காக ஈரானை பின்தொடரப் போவதில்லை என்றும் கூறுகின்றார். பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த குழுவின் பயணத்தை ரத்து செய்தது குறித்து அவர் விளக்கம் அளித்தார். ஈரான் பேச்சுவார்த்தை குறித்து டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடு. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் சனிக்கிழமை என்று பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து குறிப்பிட்டார். 17 முதல் 18 மணி நேர விமான பயணத்தை மேற்கொண்டு இஸ்லாமாபாத்திற்கு தனது அதிகாரிகளை அனுப்புவதில் எந்த பயனும் இல்லை என்றும், ஈரானியர்கள் விரும்பினால் பேச்சுவார்த்தைக்கு தொடர்புகள் தயாராகவும் பாதுகாப்பாகவும் உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவிடம் அனைத்து சாதகமான அம்சங்களும் இருப்பதாகவும், ஈரான் மீதான பொருளாதார தடை மற்றும் எண்ணெய் துறை மீதான அழுத்தம் மிகவும் வெற்றிகரமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானை அணு ஆயுதம் பெறவிடாமல் தடுப்பதே வாஷிங்டனின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் மீண்டும் கூறினார். ஆனால் இந்த விஷயத்தில் இருதரப்பும் இன்னும் எந்தவிதமான உடன்பாட்டிற்கும் வரவில்லை. பேச்சுவார்த்தைகள் தற்போது தேக்கமடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஈரான் தான் எடுக்க வேண்டும் என்றும், ஒரு ஒப்பந்தத்திற்காக ஈரான் சமரசம் செய்ய தயாராக இருக்கிறது என்பதற்கான அறிகுறிக்காகத்தான் காத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். லெபனான் பதட்டம் மற்றும் பலவீனமான போர் நிறுத்தம். போர் நிறுத்தத்தின் முதல் 10 நாட்கள் முடிவடைந்து தற்போது 3 வார கால நீடிப்பு தொடங்கியுள்ளது. இருப்பினும் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது. ஹெஸ்புல்லா அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சிதைக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். உடனடி அச்சுறுத்தல்களை முறியடிக்கவும், தனது வீரர்கள் மற்றும் வடக்கு எல்லை சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இஸ்ரேல் தீவிரமாக செயல்படும் என்று நெத்தன்யாகு கூறினார். இதற்கு பதிலடியாக லெபனான் நகரமான தைபேவில் உள்ள இஸ்ரேலிய வீரர்களை இலக்கு வைத்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. லெபனான் மண்ணில் இஸ்ரேலிய ராணுவம் இருக்கும் வரை திருப்பி தாக்குவது தங்களின் உரிமை என்று ஹிஸ்புல்லா வாதிடுகிறது. போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் தெற்கு லெபனானில் உள்ள 7 கிராமங்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளதுடன் வான்வழி தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றது. மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 2509 உயர்ந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் மனிதாபிமான பாதிப்புகள். பெய்ரூட்டில் ரான்களின் சத்தம் கேட்டாலும் நிலைமை ஓரளவுக்கு அமைதியாக உள்ளது. ஆனால் தெற்கு பகுதியில் வசிப்பவர்கள் அங்கு போர் நிறுத்தம் என்பது பெயரளவில் கூட இல்லை என்று கூறுகின்றார்கள். 10 லட்சத்திற்கும் அதிகமான லெபனான் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்ப தயாராக இருக்கின்ற மக்கள். தெற்கு லெபனானின் பெரும் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவது இன்னும் மிகப்பெரிய தடையாகவே இருக்கின்றது. மேற்கூறிய பொருளாதார தடைகள் அல்லது லெபனானில் உள்ள இடம்பெயர்ந்த மக்களின் தற்போதைய நிலை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? கேள்விகளை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த காணொளியில் அதற்கான பதில்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இவை இன்றைய உலக விவர செய்திகள். மீண்டும் புதிய உலக விவர செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுவதோடு காணொளிக்கு லைக் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி.